தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இனியவர்களே வணக்கம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு. நீங்கள் கடவுளை விட பெரியவராக அல்லது கடவுளைப் போல பெரியவராக இருப்பீர்கள் என்பதுதான் விவிலியத்தில் மனுக்குலம் எதிர்கொள்ளும் முதல் சோதனை. யார் பெரியவர் என்ற கேள்வியே நம் குடும்பம், பங்கு, பணித்தளம், சமூகம் ஆகியவற்றில் காணப்படும் பல பிரச்சனைகளின் ஊற்றாக இருக்கிறது. இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்குள் இருக்கும் இந்த சிற்றின்ப நாட்டத்தை சுட்டி காட்டுவதோடு பெரியவராக இருப்பது எதில் அடங்கியிருக்கிறது என்பதை அறிவுறுத்துகின்றது. இந்த சிந்தனைகளோடு இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுப்போம். இந்த திருவிருந்திலே தகுதியான முறையிலே பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், படைவீனங்கள் இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இறை தந்தை இடத்திலே நாம் இப்பொழுது மன்னிப்பிறங்குவோம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நடைபெற வேண்டியவர்கள் மரித்த அல்போன்ஸ் ஜெயராஜ் அவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் டினிட்டி குடும்பத்திலே கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இரக்கமே உருவான இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்திருக்கிறீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி வரை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 17 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது: நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடம் இருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்கின்றவர்கள்
பகைத்தவர்கள் உடனே அழிவார்கள். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 மற்றும் அதிகாரம் 4 இறைவார்த்தை 3. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கிய போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளி வேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 திருவசனங்கள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்களிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினார், அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு மடாலயம் இருந்தது. அந்த மடாலயத்திலே ரொம்ப அமைதியாக இருந்தது. அங்கிருந்த துறவிகள் எல்லாம் மௌனத்தை கூட ஒரு வார்த்தைப்பாடாக ஏற்று மிகவும் அமைதியாக இருந்தார்கள். தங்களுடைய நேரத்திலே நிறைய நேரங்களை அமைதியிலும் ஜெபிப்பதிலும் அவர்கள் செலவழித்தார்கள். அந்த மடாலயத்திற்கு ஒரு மடாதிபதி மாற்றலாகி வந்தார். அவர் அப்படி வந்த பிற்பாடு அங்கே அமைதி பறிபோயது. ஏன்னா அந்த மடாதிபதி ஒரு பிரபல்யமானவர். ஆன்மீக பிரச்சனைகளுக்கு அதிகமாக வழி சொல்லக்கூடியவர். எனவே மக்கள் அவரை காண வேண்டும், அவரிடத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும், அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக நிறைய மக்கள் வந்த வண்ணமாக இருந்தார்கள். அந்த அமைதி கெட்டு போச்சு. துறவிகள் எல்லாம் பேசினார்கள், இங்கே அமைதி கெட்டு போய்விட்டது, நமக்கு அமைதி வேண்டும், எனவே மடாதிபதியிடத்திலே நாம் சொல்லலாம் என்று துறவிகள் போய் அவரிடத்திலே சொன்னார்கள். நீங்கள் வந்த பிற்பாடு அமைதி கெட்டு போயிடுச்சு, ஏன் என்ன ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வந்த பிற்பாடு நிறைய மக்கள் இங்கே வருகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள், எங்களுடைய அமைதி கெட்டு போயிடுச்சு, அதனால மீண்டும் நாங்கள் பெற்ற அமைதி வேண்டும். அப்பொழுது அந்த மடாதிபதி
அவர்களை பார்த்து சொன்னார், சைலன்ஸ் இஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட், இட் இஸ் தி ஆப்சன்ஸ் ஆஃப் செல்ஃப். அமைதி என்பது சத்தங்கள் இல்லாத ஒன்று அல்ல, மாறாக அது சுயத்தை ஒழிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அதற்கு முயலுங்கள் அப்படின்னு சொன்னார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஆண்டின் 25ஆம் ஞாயிறு மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 30 to 37 வசனம் நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இயேசு அழகாக சொல்லுகிறார், ஒருவர் முதல்வராக விரும்பினார், அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டு புரியக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை இப்படி புரிந்து கொள்ளலாம், நீங்கள் என்னுடைய சீடர்களாக மாற வேண்டும் என்றால், என்னை பின்பற்ற வேண்டும் என்றால், உங்களுடைய சுயத்தை அழித்து விடுங்கள். எந்த ஒரு மனிதன் சுயத்தை தன்னலத்தை கொண்டு வாழுகிறானோ, எந்த ஒரு மனிதன் தான் என்ற அகந்தையிலே வாழுகிறானோ, அவனால் என் சீடனாக இருக்க முடியாது. அப்படின்னா சுயத்தை, தான் என்ற எண்ணத்தை, தான் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணத்தை கட்டாயமாக அழித்து ஒழிக்கக்கூடிய மனிதன் தான் கடவுளை பின்பற்றக்கூடியவனாக இருப்பான். ஆன்மீகத்திலே கெனடிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற ஒன்று உண்டு, என்ற ஒரு கிளை உண்டு. அதிலே கெனோசிஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், செல்ஃப் எம்ப்டியிங், சுய வெறுப்பு, சுயத்தை அழித்தல். எந்த ஒரு மனிதன் அந்த சுயத்தை அழிக்கிறானோ அந்த இடத்திலே இயேசுவை நிரப்பிக் கொள்வது, நிரப்பிக் கொள்ளக்கூடிய மனிதனாக அவன் மாறுகிறான். எனவேதான் இயேசு இங்கே ஒரு குழந்தையை நமக்கு முன்மாதிரியாக கொடுக்கிறார். பெயர் சொல்லப்படாத குழந்தையை முன்மாதிரியாக கொடுக்கிறார். குழந்தைகள், அவர்களிடத்திலே வெறுப்பு இருக்காது, ஆணவம் இருக்காது, அகந்தை இருக்காது, தற்பெருமை இருக்காது, தான் தான் பெரியவன் என்ற ஒரு எண்ணம் இருக்காது. அவர்கள் திறந்த புத்தகமாக இருப்பார்கள், திறந்த மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இயேசு அவர்களிடத்திலே தன்னையே நிரப்பிக் கொள்ளக்கூடிய வகையிலே அதற்கு இடம் இருக்கும். எனவேதான் நற்செய்தியிலே பெயர் சொல்லப்படாத அந்த ஒரு குழந்தையை காட்டி, இந்த குழந்தையை போல் மாறாவிடில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது, என் சீடராகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் விவிலியத்திலே 3 குழந்தைகள் சுட்டிக்காட்டப்படுகிறது. முதல் குழந்தை அன்னை மரியாள். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 37வது வசனத்திலே, இதோ ஆண்டவரினுடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் சொன்ன அந்த மரியாள் முதல் குழந்தையாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறார். இரண்டாவது குழந்தை யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் அறிகிறோம், திருமுழுக்கு யோவான், அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும். இது இரண்டாவது குழந்தையாக சுட்டிக்காட்டப்படுவது. மூன்றாவது குழந்தை கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே தூய பவுல் அடிகளார். அதாவது கடவுள்தான் எல்லாம், அந்த கடவுளுக்கு இணையாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லுவார். ஆக வாழ்விலே எல்லா மனிதர்களுமே
குழந்தையாக மாற வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தியான ஒரு நிகழ்வை அவர் பதிவு செய்கிறார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் கப்பர்நகூம் வீட்டிற்கு வருகிறார்கள். அப்பொழுது வழியிலே பேசிக் கொள்கிறார்கள். சீடர்கள் எல்லாம் தாங்கள் யார், அப்படி பெரியவர் அப்படின்னு சொல்லி பேசிக் கொள்கிறார்கள். ஏன் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்றால், அதற்கு முன்புதான் அவர் உருமாற்றம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வு, பாடுகளை அறிவித்த ஒரு நிகழ்வு, உருமாற்ற தபோர் மலையிலே உருமாறிய போது பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து சென்றார். ஒருவேளை அவர்கள்தான் பெரியவர்களா அல்லது நாங்கள் தான் பெரியவர்களா என்று அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை. இங்கேதான் இயேசுவினுடைய குறுக்கீடு அமைகிறது. இயேசுவினுடைய குறுக்கிடல் அவர்களுடைய சிந்தனைகளை அப்படியே புரட்டி போட்டது. அவர்கள் சிந்தித்தார்கள், அறிவு பெற்றார்கள். யார் பெரியவர்கள் என்று அவர்கள் வாதாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கப்பர்நகூம் வீட்டிற்கு இயேசு வந்த பிற்பாடு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் வழியிலே என்ன வாதாடி கொண்டிருந்தீர்கள்? அவர்கள் பேசாதிருந்தார்கள். கேட்ட கேள்விக்கு பதிலே இல்லை. அவர்கள் அமைதியானார்கள். நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பேசாதிருந்தார்கள், அமைதியாக இருந்தார்கள். என்ன அமைதி? இதுதான் இங்கே வெட்கம். அதாவது பெண்கள் தாங்கள் காட்டுகின்ற அழகான வெட்கம் அல்ல. ஒரு பெண்மணி 2 வாரத்திற்கு முன்பாக வந்து என்னிடத்திலே ஃபாதர் பூசை எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ரைட்டு, நான் எழுதுறேம்மா. என்ன திருப்படி? எனக்கு பர்த்டே ஃபாதர், எனக்கு பிறந்த நாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். பேர் என்னம்மா? எத்தனாவது பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ்வளவுதான். ரொம்ப வெட்கம், சிரிப்பு. இல்ல வேணாம் ஃபாதர், அதெல்லாம் வேணாம் ஃபாதர். அந்த அம்மாவுக்கு 65 வயசு இருக்கும். தன்னுடைய பிறந்த நாளை வெளியிலே சொல்ல அப்படி ஒரு வெட்கம். அப்படிப்பட்ட வெட்கம் அல்ல இங்கே. சீடர்களுக்கு ஏற்பட்ட வெட்கம் குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிப்பட்ட வெட்கம். ஐயோ, நாம பேசிக் கொண்டிருந்ததை இயேசு பார்த்துட்டார் போல இருக்கு, குற்ற வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி குற்ற உணர்விலிருந்து வெளிப்பட்ட வெட்கம். அவர்கள் வெட்கப்பட்டார்கள். அதோடு இயேசு விடல. பொதுவா நாக்கப்படுகிற மாதிரி 4 வார்த்தையை நான் கேட்டுட்டேன், அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு திரும்பவும் அந்த வீட்டில் உணவு சாப்பிடுவதற்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா ஒரு சராசரி மனிதன் செய்வதை போல ஆகிவிடும். ஆனால் இயேசு முதலிலே அவர்களை வெட்கமுறச் செய்தார். இரண்டாவது அவர்களை செம்மையுறச் செய்தார், செதுக்கினார். எப்படின்னா, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவ மாணவிகளை அமரச் செய்து பாடத்தை விழாவாரியாக விளக்குவதைப் போல தன்னுடைய சீடர்களை எல்லாம் அமரச் செய்து அவர்களுக்கு சீடத்துவம் என்றால் என்ன, யார் விண்ணரசிலே பெரியவன், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவு புகட்டியது மட்டுமல்ல, அவர்களுடைய சிந்தனையிலே மாற்றத்தை உருவாக்கினார். வாழ்க்கையிலே அவர் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். தாங்கள் கொண்டிருந்த அந்த அறிவு சார்ந்த செயல்கள் எல்லாம் தவறானவை, அதுவரை தாங்கள் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் முட்டாள்தனமான செயல்பாடுகள் என்பதை இயேசு தெளிவாக விளக்கினார். ஆக இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால், விவிலியத்திலே இயேசுவினுடைய குறுக்கீடு நிறைய மாற்றத்தை உருவாக்கியது. அதுல ஒரு சில பேரை நம்ம தெளிவாக சொல்லலாம். அதாவது சமாரிய பெண் ஒரு மதிய வேளையில அதிகமாக வெயில் சுட்டரிக்கக்கூடிய நேரத்தில்
ஒரு கிணற்றிலே அவர்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு குறுக்கிடுகிறார், கொஞ்சம் தண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு. இதுதான் இயேசுவினுடைய குறுக்கீடு. உடனே ஒட்டுமொத்த சமாரிய பெண்ணினுடைய வாழ்வே மாறிவிடுகிறது. முதல்ல தன்னுடைய பாவங்கள் குற்றங்கள் நினைத்து அவள் வெட்கப்பட்டாள். முதல்ல தனக்குரிய வாழ்க்கையை இயேசு அப்பட்டமாக சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி வெட்கமுற்றாள். இரண்டாவதாக இயேசுவே மெசியா என்று அறிக்கையிட்டார். மூன்றாவதாக ஓடி வந்து வீட்டுக்கு வந்து வீட்டுல ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, நான் மெசியாவும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அவர் என்னை பத்தி புட்டு வச்சுட்டாரு, வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக அந்த பெண்மணி மாறினார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது எல்லோராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சக்கேயுவை இயேசு சந்திக்கிறார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சக்கேயு ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறார். இயேசு அந்த இடத்துல வந்த உடனேயுமே மேலே பார்த்து, சக்கேயுவை இறங்கி வா, வெட்கம். சக்கேயுவை இறங்கி வா, நான் உன் வீட்டுல வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவர் வெட்கப்பட்டார், நாடி போனார், கூணி குறுகி போனார். தன்னுடைய வாழ்க்கை என்பது மோசமான ஒரு வாழ்க்கை. எனவே எல்லோராலும் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இயேசு அழைக்கிறார், என் வீட்டுக்கு வரணும் சொல்லி அவர் சொல்றாரு. வெட்கப்பட்டார். உடனே இரண்டாவதாக மனம் மாறுகிறார். எவ்வளவு அநியாயமாக நான் வசூல் செய்திருந்தாலும் அதையெல்லாம் நான் 2 மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன். அவருடைய இல்லம் மீட்கப்பட்ட ஒரு இல்லம் என்ற ஒரு பெயரை பட்டத்தை தாங்கியது. இயேசுவினுடைய குறுக்கீடு அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கியது. மூன்றாவதாக தூய பவுல் அடிகளார். அவர் சவுலாக இருந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய பணியிலே அவர் இருந்தபோது அவர் தமஸ்கு நோக்கி பயணமாகிறார். குதிரையிலே கம்பீரமாக இன்றைக்கு எத்தனை பேரை ஒழித்து விடுவோம் என்று அவர் வேகமாக போகிறார். ஒரு இடத்திலே தூக்கி வீசப்படுகிறார். சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? இதுதான் இயேசு கேட்ட கேள்வி. ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? இதுதான் இந்த குறுக்கீடு இயேசுவினுடைய இங்கே பவுலினுடைய வாழ்வில மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கியது. பின்னாடி 13 கடிதங்களை எழுதியது மட்டுமல்ல, பல இடங்களுக்கு தூதுரைக்க, இறைவனுடைய செய்தியை அறிவிக்க போன நிகழ்வுகள், ரோமையிலே கடைசி காலத்திலே ரோமையிலே வேத சாட்சியாக ரத்தம் சிந்தி மரிக்கும் அளவுக்கு அவருடைய வாழ்வு அப்படியே புரட்டி போடப்பட்டது. இவைகளை எல்லாம் பார்க்கின்ற போது இயேசுவினுடைய ஒரு குறுக்கீடு ஒவ்வொரு மனிதனையும் புரட்டி போடும். முதல்ல வலியை கொடுக்கும், வெட்கத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். ஆனா அது நம்மை செம்மைப்படுத்தும். எப்படி அப்போஸ்தலர்களினுடைய வாழ்வில, சமாரிய பெண்ணினுடைய வாழ்வில, சக்கேயுடைய வாழ்வில, பவுலடிகளாரினுடைய வாழ்வில மாற்றத்தை உருவாக்கியதோ, செம்மைப்படுத்தியதோ, அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடவுளினுடைய குறுக்கீடு இருக்கிறதே, அது மாற்றத்தை உருவாக்கும், செம்மைப்படுத்தும், வெட்கப்படுத்தும். நாம் அதுவரை பார்த்திராத புறையோடி கிடக்கும், அது வெளிச்சம் போட்டு காட்டும், ஆரோக்கியத்தனத்தை உருவாக்கும். அது
நம்மை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தும். அப்படிப்பட்ட குறுக்கீடு தான் கடவுளினுடைய குறுக்கீடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு பங்கு சுவாமியார் கிறிஸ்துமஸ் பெருவிழா இரவு திருப்படி முடிந்த பிற்பாடு மக்களுக்கெல்லாம் கேக்கு கொடுக்கணும், சாக்லேட் கொடுக்கணும் சொல்லி ரெண்டு அட்டைப்பெட்டியில ஒரு அட்டைப்பெட்டியில கேக்கு நிறைய வச்சிருக்கிறார், இன்னொரு அட்டைப்பெட்டியில நிறைய சாக்லேட் வச்சிருக்கிறார். வச்சுட்டு திருப்பலி நிறைவேற்றிய பிற்பாடு மக்களிடத்தில் அறிவிக்கிறார், நீங்க கோயிலுக்கு வெளியில 2 பெட்டிகள் இருக்கிறது. ஒன்று கேக்கு பெட்டி, இரண்டாவது சாக்லேட் பெட்டி. நீங்க ஆளுக்கு ஒண்ணு தான் எடுக்கணும். தயவு செய்து 2-3 எடுத்துறாதீங்க. இவர் பங்குசாமியார் இவங்க 1-2-3 எடுத்துட்டாங்கன்னாக்க எல்லாத்துக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கேக்கு பக்கத்துல தயவு செய்து ஒன்றை மட்டும் எடுக்கவும், கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எழுதி வைத்திருக்கிறார். இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஒரு சிறுமி அங்க இருந்துட்டு அந்த அட்டைப்பெட்டிக்கு பக்கத்துல பார்க்குது, சாக்லேட் பக்கத்துல ஒண்ணுமே எழுதல. அதனால இந்த சிறுமி என்ன செய்கிறார், சாக்லேட் அந்த பெட்டிக்கு பக்கத்துல இந்த சாக்லேட்டை நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா கடவுள் கேக்கு பெட்டியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எழுதியதான். அதாவது அப்படி அல்ல, கடவுள் எல்லோரையுமே பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லோரையுமே கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய குறுக்கீடு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். எதற்காக? நம்மை செம்மைப்படுத்துவதற்காக, நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றங்களையும் செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நம்மை வெட்கமுறச் செய்து செம்மைப்படுத்தி வாழ்விலே கடவுளினுடைய சீடனாக மாற வேண்டும் என்ற நிலையிலே இயேசுவினுடைய குறுக்கீடு எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிகழலாம். நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எல்லோரும் எழுந்து நின்று இறை தந்தை இடத்திலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். உறவை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, காக்கின்ற கடவுள், கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுள், நாம் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக குறுக்கிடக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வில நம்முடைய மன்றாட்டுக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். இறைவா, அனைத்து பணிகளிலும் சிறந்த அறப்பணியை உம் திரு அவையின் அருள்நிலை மற்றும் பொதுநிலை உறுப்பினர்கள் செய்வதற்கு பகிரும் தாராள உள்ளத்தை வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அனைத்தையும் நல்லதென கண்டு உம் அன்பு மக்களாகிய நாங்கள் அனைவரையும் பரந்த உள்ளத்தோடு ஏற்று அன்பு செய்து வாழ வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உடல் நலம் நிறைவாழ்வு என செயலாற்றும் உம் திருமகனைப் போல மற்றவர்களை எங்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்களால் மேம்படுத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பல்வேறு நோய்களால் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் துன்புறும் என் சகோதர சகோதரிகள் உம் உடனிருப்பையும் நீர் தரும் நற்சுகத்தையும் பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக அந்த ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லுவோம். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இதோ உடைய அன்பு பிள்ளைகளாக்கி நாங்கள் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு உம்மிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் கனிவுடன் கண்ணோக்கி விகளை பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களினுடைய காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் எண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி அர்ப்பரித்து பாடுவதாவது ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாகியவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி தம் சிடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்பு கண்ட உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் உமக்கு ஒழியும் உரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியர் சேர்க்க வேண்டுமெனும் இத்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் துயர் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய திரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எவ்வுலகிலும் அங்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமானில் பங்கு கொள்ள தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருடையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்து நமது எங்களை எல்லாம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுணர்வை மன்றடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கக்கூடிய பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்விப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் முத்தையர் வென்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பினுடைய பயனை இந்த மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இறைவனின் சிறப்பு ஆசிரியரை வணங்கி மன்றாடுவோம். ஆறுதல் அனைத்தின் இறைவன் உங்கள் வாழ்நாட்களை தமது அமைதியில் சமையறச் செய்து தமது ஆசையின் உடைகளை உங்களுக்கு வழங்குவாராக. இடர்கள் அனைத்து நின்றும் அவர் உங்களை விடுவித்து உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. எதிர்நோக்கு நம்பிக்கை அன்பு ஆகிய கொடைகளால் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வில் ஆற்றல் வாய்ந்த செயல் வழியாக நிலை வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
மதிப்பாராக. இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. Hallelujah.